அதுங்களும் கஷ்டப்படுது, நாங்களும் கஷ்டப்படுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் வாழ தெரியாத வாழ்ந்துட்டோம். 1000 ரூபாய் வேணா 100 ரூபா டெய்லி கட்டணும். மீட்டர் வட்டினாக்கா வாரம் இருக்குது, டெய்லியும் இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தாண்டா டெய்லி 100 ரூபாய் வட்டி கொடுக்கணும். 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கினா வெளியில ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வட்டி மட்டும், அசல் அப்படியே இருக்கும். ஏதாவது ஒரு அவசர காலகட்டத்தில் ஒரு 3 லட்சத்தை வாங்கி உள்ள போட்டுட்டா அவன் வாழ்நாள் பூரா அவ்வளவுதான் அவனுக்கு அடிமை. அதான் தண்டுல மாதிரி அது வாங்குவோம். 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு, 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். மக்களுக்காக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருது. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரிகள் காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி யோசிச்சா அது எத்தனை மனிதர்களோட வாழ்க்கைய மாத்துங்கிறதுக்கு உதாரணம் தான் தாட்கோ நிறுவனத்தோட இந்த நற்பணி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தைகள்ல ஒண்ணு கோயம்பேடு மார்க்கெட். பழங்கள், காய்கறிகள், மலர்கள்னு தனித்தனியா இயங்குற இந்த பிரம்மாண்டமான மார்க்கெட்ல மொத்தம் 3100 கடைகள் இருக்கு. மொத்த வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், வண்டி ஓட்டுற தொழிலாளர்கள், மூட்டை சுமக்கிறவங்கன்னு 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மார்க்கெட்டை நம்பி வாழ்றாங்க. தினமும் 50 கோடிக்கு மேல வர்த்தகம் நடக்கிற இந்த மார்க்கெட்ல பெரும் ஆதிக்கம் செலுத்துது வட்டி. கந்து வட்டி, வார வட்டி, மீட்டர் வட்டி, நாள் வட்டின்னு ஏகப்பட்ட வட்டி முறைகள் இங்க நடைமுறையில இருக்கு. சிறு வியாபாரிகள்ல இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் இந்த கந்து வட்டிக்காரர்களை நம்பித்தான் தொழில் பண்றாங்க. ஒரு முறை இந்த வட்டியில விழுந்துட்டா அதுல இருந்து மீளவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இந்த மார்க்கெட் வந்ததுல இருந்து இங்கதான் பூ விக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நாம சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டி 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 வட்டின்னு வட்டிலே போயிடுச்சு எங்க வாழ்க்கையே. வார வட்டி, டெய்லி வட்டி, 10 ரூபாய் வட்டி. நான் எப்படி எவ்வளோ எங்களால எவ்வளவு வட்டி கட்ட முடியுமோ அவ்வளவு வட்டி எங்ககிட்ட வாங்கினாங்க. ஸ்பீடு வட்டின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் வாங்குவோம். ஃபைனான்ஸ் வாங்கினோம்னாக்கா 1000 ரூபாய் வாங்கணும்னா டெய்லி 100 ரூபாய் கட்டணும். மீட்டர் வட்டினாக்கா வாரம் இருக்குது, டெய்லியும் இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தாண்டா டெய்லி 100 ரூபாய் வட்டி கொடுக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்தாண்டா காலையில் 11,000 ரூபாய் கொடுக்கணும். சாயங்காலம் கண்டல் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணி ஒன்றும் எங்களால் முன்னேறவே முடியல. டெய்லி 300 ரூபாய் அசல் எப்போ வேணா கொடுக்கலாம். அதெல்லாம் உள்ள போனால் வெளியே வர முடியாது. தற்கொலைக்கு சமம். 5 லட்சம் வட்டிக்கு வாங்கினா டெய்லி 5000 கட்டணும். 100 நாளுக்குள்ள முடிக்கணும். அதை 4,50,000 கையில கொடுப்பாங்க, 50,000 வட்டி எடுத்துக்குவாங்க. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டினோம்னா அந்த அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் டெய்லி 1000 ரூபாய் கட்டணும். இப்படி கந்து வட்டியால வாழ்க்கையை தொலைச்ச பல வியாபாரிகளை கை கொடுத்து மீட்டிருக்கு தாட்கோ. கோயம்பேட்ல கடைகள் நடத்துற ஆதி திராவிட வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு ஒரு சொசைட்டியா உருவாக்கி தேசிய ஆதி திராவிடர் நிதி மேம்பாட்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து மிக குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தந்திருக்கு தாட்கோ நிறுவனம். 188 வியாபாரிகளோட வாழ்க்கை இதனால மாறி இருக்கு. தமிழகத்துல செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தோட வெற்றியை பார்த்து தேசிய ஆதி திராவிடர் நிதி மேம்பாட்டு நிறுவனம் இந்தியா முழுவதும் இதை கொண்டு போக திட்டமிட்டிருக்கு. இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம இங்க சிறு வணிக கடன் திட்டம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கோம். இது இந்தியாவிலே முதல் முறையா தாட்கோ மூலமா நேஷனல் பினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட எனர்ஜி அண்ட் PMHI கன்வர்ஜென்ஸோட இந்த லோன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் எல்லாம் சேர்ந்து லோன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா அவங்க பேங்க் மூலமா கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து லோன் வாங்குறதுக்கு இவங்களுக்கு KYC நார்ம்ஸ் ப்ரூஃப்லாம் இல்லாததுனால பேங்க்ல இருந்து இவங்களால லோன் வாங்க முடியல. பல டைம் அவங்க முயற்சி பண்ணியும் முடியாததை நம்ம இந்த தாட்கோ மூலமா இவங்களுக்கு NSFDC அண்ட் PMHI ஸ்கீம் மூலமா இவங்களுக்கு இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு சொசைட்டியா ஃபார்ம் பண்ணி இந்த சொசைட்டி மூலமா ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடனாகவும் மானியம் 50,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 லட்சத்துல இருந்து அவங்களுக்கு மானியத்தோட சேர்ந்து கடன் வாங்கி அவங்க இங்க ஸ்பீடு வட்டி அந்த மாதிரி வட்டி கடன் அதிக வட்டியில கஷ்டப்பட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வட்டி கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு இன்னைக்கு இந்த சொசைட்டி மூலமா மட்டுமே இவங்களுக்கு லோனை திரும்ப திரும்ப எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. வழக்கமா ஆதி திராவிட மக்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக தாட்கோ குறைந்த வட்டிக்கு கடன் கொடுக்கறது உண்டு. ஆனா அதை திரும்ப வசூலிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம கடன் வாங்குறவங்க அதை வச்சு தங்கள் தொழிலை மேம்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறதும் சந்தேகம் தான். இத உபயோகமா மாத்தணும்னு திட்டமிட்டார் தாட்கோ நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் கந்தசாமி. அதுக்கு அவர் களமா தேர்வு செஞ்சது கோயம்பேடு மார்க்கெட்.
நேரா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரிகளை சந்திச்சு பேசி ஆய்வு செஞ்சார் கந்தசாமி. முதற்கட்டமா பழம், பூ, காய்கறி வியாபாரிகள் 46 பேர் சேர்ந்து ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம்னு ஒரு சொசைட்டியை பதிவு பண்ணாங்க. அன்றைய தினம் காய்கறி பழங்களை வித்து அது மூலம் வரக்கூடிய வருவாய் தான் அவங்களுடைய வருவாய் ஆதாரமா இருந்தது. இதன் மூலம் அவங்களுடைய பெருவாரியான வருவாய் கந்து வட்டிக்காரங்களுக்கு திருப்பி கொடுக்கவே சரியா இருந்தது. இதெல்லாம் இவங்களால பெரிய அளவில் சேமிக்க இயலவில்லை. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவுக்கும் வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற யுவக்கர்களுக்கு நம்ம ஏன் ஒரு நிதி மேம்பாட்டு கழகத்தின் மூலம் கடன் பெற்று, அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் PM அஜய் திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய கிராண்ட் ரூபாய் 50,000 கிராண்ட்டை நம்ம ஏன் அதோட இணைக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த மைக்ரோ கிரெடிட் பைனான்சிங். இந்த சொசைட்டிக்கு கடன் கேட்டு தேசிய ஆதி திராவிடர் நிதி மேம்பாட்டு நிறுவனத்தை அணுகிச்சு தாட்கோ. ஒவ்வொரு வியாபாரி பேர்லையும் 1,25,000 ரூபாய் வீதம் 57,50,000 ரூபாய் கடன் தந்தாங்க. சொசைட்டி உறுப்பினர்கள் 46 பேருக்கும் அந்த தொகையை பிரிச்சு கொடுத்துச்சு தாட்கோ. அதோட சேர்த்து PM அஜய்ங்கிற திட்டம் மூலமா 50,000 ரூபாய மானியமாவும் வாங்கி தந்துச்சு தாட்கோ. அந்த வகையில ஒவ்வொரு வியாபாரிக்கும் 1,75,000 ரூபாய் கிடைச்சிச்சு. தனிப்பட்ட நபருக்கு கடன் கொடுத்து திரும்பி வாங்குறதை விட ஒரு சங்கத்துக்கு கடன் கொடுத்து திரும்பி வாங்கும்போது சங்க உறுப்பினர்கள் கடனை திருப்பி செலுத்துறதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு நாங்க நம்பணும். அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எடுத்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணதான் இந்த கோயம்பேடு என்ற ப்ராஜெக்ட். 46 பேர் கந்து வட்டியிலிருந்து மீண்டதை பார்த்த மேலும் பலர் ஜெய்பீம் சொசைட்டியை அணுகுனாங்க. அடுத்த கட்டமா 73 பேரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கும் இதே மாதிரி 1,25,000 ரூபாய் கடன், 50,000 மானியம் வாங்கி கொடுத்துச்சு தாட்கோ. அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரிகளுக்கு ஒரு 69 பேருக்கு 4,50,000 பிளஸ் 50,000 மானியம். அப்புறம் 73 பேருக்கு 1,50,000 லட்சம் லோனு, 50,000 மானியம். இப்படின்ட்டு 142 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலமா அவங்களுக்கு அதிக வருமானம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வட்டிகள் குறைய ஆரம்பிச்சு லோன் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. 100 பேர் கூட நம்மள ஃபார்ம் பண்ணி இங்க பண்ண முடியாத கட்டத்துல இருந்தது. இப்போ முதல்ல 46 பேருக்கு லோன் கொடுத்துருந்தோம். அடுத்த கட்டமா 142 பேருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ 3வது கட்டமா பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 200 பேர் வரைக்கும் இங்க லோன் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இன்னைக்கு இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல ஆதி திராவிடர் மக்கள் சிறு வணிக கடன்கள் எல்லாருமே இதன் மூலமா கடன் வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதுவரை ஜெய்பீம் சொசைட்டி 5,80,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. மானியமா மட்டும் 96 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. மத்திய அரசோட ஆதி திராவிடர் நிதி மேம்பாட்டு கழகம் கடன் தொகைக்கு 3% வட்டி வாங்குறாங்க. தாட்கோ அதை அப்படியே ஜெய்பீம் சொசைட்டிக்கு தந்திருக்கு. ஜெய்பீம் சொசைட்டி தன்னோட உறுப்பினர்கள்ட்ட இருந்து 6% வட்டி வாங்குது. கூடுதலா கிடைக்கிற இந்த 3% வட்டி சொசைட்டிக்கான செலவீனம் மற்றும் லாபம். அதுவும் உறுப்பினர்களா இருக்கிற வியாபாரிகளுக்கு தான் போய் சேருது. இப்போ 5 லட்ச ரூபாய் இப்போ வெளியே வாங்கினா 5,000 ரூபாய் டெய்லியும் கட்டணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுறது 520 ரூபா தான் கட்டுறாங்க. 3 வருஷம் அவங்களுக்கு டைம் இருக்கு. அப்போ என்னன்னா அவங்களுக்கு பெரிய இப்போ இது ஒரு கடனாக அவங்க தெரியல அவங்களுக்கு. இப்போ எல்லாமே கரெக்டாக கட்டிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இது சுலபமாக இருக்குது. இது அதிக வட்டிக்கு வாங்கி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ண கடையை விட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிற சூழ்நிலைலாம் இருக்குது. இப்போ அதுமாரி குறிப்பிட்ட ஒரு 15-20 பேர் அதுமாரி நம்ம தக்க வச்சு இப்போ திரும்ப அவங்களை வியாபாரம் பண்ண விட்டுருக்கோம். இந்த ஜெய்பீம் எங்களுக்கு கை கொடுத்து நல்ல முறையாக ஒரு கடனை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைய நிலைமைக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்ல முறையாக இருக்கிறோம். இப்போ நிம்மதியாக வியாபாரம் பண்ணது இல்லாமல் டெய்லி ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு முடியுது. 5,000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்து நாங்கள் 520 கட்டும்போது எங்களுக்கு அது ஒரு சுமையாவே தெரியல. கடன் இருக்குதுன்ற ஒரு எதுவே இல்லாமல் நாங்கள் இப்போ ஃப்ரீயாக தொழில் பண்ணுறோம். இங்கே கடையெல்லாம் காலியாக கிடக்கும். இப்போ எவ்வளோ ஃபுல்லாக சரக்கு வச்சு வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் கந்து வட்டி ஃபைனான்ஸ் நிறையா வாங்கினா நான் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இந்த தாட்கோ மூலியமா இப்போ இந்த பணம் பிறகு என்னோட தொழில் கொஞ்சம் விருத்தியாக இருக்கு. நான் நிறைய ஆர்டர்லாம் போட்டுருக்கேன். இந்த சொசைட்டி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல ஒரே ஒருத்தர் தவிர மற்றவங்க எல்லாரும் ஒரு தவணை கூட விடாம கட்டி முடிச்சிருக்காங்க. கோயம்பேட்ல இந்த திட்டம் கொடுத்த வெற்றியால இப்போ மதுரை பறவை பூ மார்க்கெட், பழவேற்காடு மீனவர்கள், கண்ணகி நகர் சிறு தொழில் செய்யறவங்க, தேனாம்பேட்டை குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு சிறு வணிகர்கள்னு இத பெருசா விரிவுபடுத்தி இருக்கு தாட்கோ. இருளர்கள், பாசிமணி விற்கிற பழங்குடிகளையும் இதே மாதிரி இணைச்சு சொசைட்டி அமைச்சு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமா மானியத்தோட கடன் வாங்கி தந்திருக்கு தாட்கோ. இதன் மூலம் நூற்றுக்கணக்கான பழங்குடிகள் ஒருங்கிணைஞ்சு தொழில் செய்யறாங்க.
வழக்கமா பேருக்கு கடன் கொடுக்கறது, கட்ட முடியாத போது திட்டத்தையே க்ளோஸ் பண்றதுன்னு நடைமுறையா இருந்த அரசாங்க வழக்கத்தை உடைச்சு பயனாளிகளையே திட்டத்தை செயல்படுத்துறவங்களா மாத்தின தாட்கோவோட சிந்தனை மற்ற எல்லா துறைகளுக்குமே பாடம். கந்து வட்டிக்காரங்கிட்ட வந்து அதிக வட்டியில கடன் வாங்கி அதன் மூலம் அவங்களுடைய உழைப்பு வந்து பறிக்கப்படுவதை, உறிஞ்சப்படுவதை நாங்க வந்து இந்த மைக்ரோ கிரெடிட் பைனான்சிங் மூலமா நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம்.